யார் வந்து விஜய் சித்தார்த் தான் வந்திருக்காரு. 8 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்க பொண்ணு வந்துட்டு கல்யாணம். அப்புறம் ஸ்ரீராமன் என்ன பண்ணாரு? பொண்ணு ஊரு விழுப்புரம் புள்ளிங்கத்தோட பயப்படும் வாழ்க்கையில ஒரு பெரிய அடி. ஸோ தப்பாகுதுண்ணா. வெல்கம் பேக் டு அவர் சேனல் லா விளாக்ஸ். ஜூன் 4ஆம் தேதி ஈவினிங் ஒரு பெரிய செலிப்ரிட்டியோட ஃபங்க்ஷனு, மேரேஜ் அவருக்கு. அதோட ரிசப்ஷனுக்கு தான் நம்ம போகிறோம். ஃபுல் ஈவெண்ட், டான்ஸ் ஈவெண்ட் ஃபுல்லாகவே நம்ம தான் பண்ணுறோம். ஸோ யாரோட மேரேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்ம மைக்ஸ் ஸ்ரீராம் ப்ரோ இருக்கார்ல, அவரோட மேரேஜ் தான். அதுக்கான ப்ராக்டிஸ் தான் போயிட்டுருக்கு ஃபுல்லாகவே. கூட யார் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இவரை பற்றி சொல்லணும்னா இவருக்கு வந்து நிறையா பேர் இருக்குது. அடங்காதவன், அசராதவன், அன்பானவன், அந்த மாதிரி நிறையா பேர்லாம் இருக்குது. ஸோ மண்டே பார்த்து நீங்கள் எடை போட தேவையில்ல, அவரோட ஃபேஸை பார்த்தாலே எப்படி நீங்க முதல் டைம் பிளாக்லாம் வந்திருக்கீங்க, எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? நர்வஸா இருக்கு, பயமாவது. இப்பதான் ரங்கராஜ சக்தி வேலு, நீங்க இப்ப வந்து நர்வஸா நந்தினின்றீங்க. நீங்க அந்த அந்த ரங்கராஜ சக்தி வேலு இருங்க, ஓகேவா? அதுல இந்த பசங்க உள்ள பிராக்டிஸ் பண்ணுறாங்க டான்ஸுக்கு. இந்த பக்கம் மைக் இருக்குது, வச்சுக்கோங்க. ஸ்ரீராமன் மேரேஜ்க்கு வந்து பண்ணுறோம். ஒரு எப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாண்டி மாஸ்டர்லாம் பண்ணுவார்ல, ஒரு ஹீரோக்கு டெடிகேட் பண்ணி அவார்ட் ஷோஸில் பண்ணுற மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். பக்காவாக ரெடி ஆகிட்டு லொக்கேஷனில் போய் உங்களை சந்திக்கிறோம். நாங்கள் ஃபைனலாக வந்து லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். செம்ம வெயில், பின்னாடி பார்த்தாலே தெரியுது. எங்கள் டீம் எல்லாருமே வந்துட்டாங்க. பக்காவாக உள்ளே போயிட்டு ஸ்ரீராமன் எனக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்துட்டு மாஸ்க் காட்டுறோம். இதே மாதிரி இந்த கட்டை நம்ம அங்கே இருப்போம். இந்த சோஃபாவில் ஸ்ரீராமனோட அண்ணி உட்காந்து இருப்பாங்க. அண்ணனோட அக்கா, நீ ஒண்ணும் சொல்ல போ. ரெண்டாசைகள் எல்லாம் சொல்லவே ஓர் நாள் போதுமா? ஸோ தப்பாகுதுண்ணா. பிக் பாஸ்லாம் பண்ணுவாங்களே அந்த மாதிரி அவருக்கு தெரியாமல் நாங்கள் ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். அது ஃபுல் சர்ப்ரைஸ். அவருக்கு குழந்தை வந்து சிரிப்பார். அது ஃபுல் ரியாக்ஷன் அவருக்கு ஒன்று, எங்களுக்கு ஒன்று ஃபுல் கேமரா ஒன்று, ஹெலிகாமில் ஒன்று. ஹெலிகாம் கண்டினியூஸாக ஓகேவா 3 ஆங்கிள் தான் போதும். நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பெரிய லெவலில் ஒரு டான்ஸ் ஈவெண்ட்டு, வெட்டிங் ஈவெண்ட்டு, ஒரு கான்செப்ட் லெவலில் எல்இடி வால், ஃபுட் ஸ்டால், பக்கம் ஃபுல்லாகவே கனிமா செட்டப்புக்கு டான்ஸு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஈவெண்ட் பீச்சில் மட்டும் இல்லாமல் வேறு எங்கே பண்ணி கொடுக்கணும்னாலும், கார்பரேட் ஈவெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, அங்கே தாராளமாக எங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ. ஸ்ரீராமன் சொந்தக்காரங்க கூட இவ்வளோ அழகாக கிளம்பிருக்க மாட்டாங்க. அங்கே வை, சங்க வை, இது தூக்கி இங்கே வை. போதுமாம்மா? ஏமா ஒத்த ரோசா கேர்ள்ஸை பாருங்க 2 மணிலேருந்து கிளம்புறாங்க. பாய்ஸை பாருங்க. ஏய், உங்களுக்கு கிளம்புறதுக்கு எவ்வளோ நேரம்டா வேணும்? 2 hours later. யார் வந்து விஜய் சித்தார்த் தான் வந்திருக்காரு. வாலிப வயோதிக நண்பர்களே, அன்பர்களே, உங்க எல்லாருக்கும் வணக்கம். நெக்லஸை கடன் வாங்கி போட்டுன்னு வந்திருக்கோம் ஆன்ட்டிங்களே. 101 ரூபாய் முயழுதலாமா, 51 ரூபா முயழுதலாமான்ற கன்ஃபியூஷன்ல இருக்க அங்கிள்களே, சீட்டாட வந்தவங்களே, செருப்பு திருட வந்தவங்களே, உங்க எல்லாருக்கும் மணமக்களை வாழ்த்தி என் நண்பன் ஒரு குட்டி கதை சொல்ல போறான். அந்த கதையோட ஆழமான கருத்தை உள்வாங்கி நீங்க எல்லாரும் பயனடையுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். யார பத்தியா கொஞ்சம் அங்க பாரு. மச்சி அண்ணனை பத்தி சொல்றதுன்னு ஆயிடுச்சு. அப்ப நம்ம ஸ்டைல்லே சொல்லிக்கலாம்ல. சொல்லிதான் போச்சு. பெருமை சொன்னது பெருமை சொன்னது கடவுள் கடவுள் கை காட்டும்.
டேய், எங்க அண்ணா யாரு தெரியுமா? சிங்கர் மொரட்டு சிங்கர். மொரட்டு சிங்கிள். டேய், அந்த ஆள் சிங்கிள்னு மட்டும்தானே தெரியும். ஏன் சிங்கிள் ஆனார் தெரியுமா? வாழ்க்கையில ஒரு பெரிய அடி. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகுற? 8 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்க பொண்ணு வந்துட்டு கல்யாணம். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக என் கான்செப்ட் எல்லாமே என் ஆன்லைன் விட்டு போயிட்டாலே சொல்லிட்டு ஒரு மாதிரி பயங்கரமா மென்டல் பேஷன் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஆரம்பிச்சேன். நான் ரொம்ப அழுத காலமும் அது. ஆக்சுவலாக நான் ஒரு 6 மாசம் என் ரூம் விட்டு நான் வெளியே வரேன். 6 மாசம் ஃபுல்லாவே வந்துட்டு அவ எனக்கும் செஞ்ச அந்த கிஃப்ட்ஸு, நான் செஞ்சு கொடுத்தது, அந்த எம்பி லெட்டர்ஸ், போட்டோஸ், இதுவுமே தனியா பேச ஆரம்பிச்சு வைத்தியமாக ஆரம்பிச்சேன். மறக்க முடியவில்லை, அவளுக்கு வழிகள் தெரியவில்லை, நம்பி சென்றேன் என்று காயம் கொண்டு வந்தேன். அடுத்து என்ன பண்ண போறோம் அவங்க ஹீரோ? இங்கதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட். லைட்டா காத்தடிக்கிற மாதிரி இருக்குது. மரமெல்லாம் அப்படிக்கா இப்படிக்கா அசைக்கு, பூவெல்லாம் அதுவாவே உதிர்குதா. அப்படின்னா ஹீரோயின் வரப்போறான்னு அர்த்தம்டா. ஆமா, உன்னோட பேரு? பொண்ணு ஊரு? ஊரு விழுப்புரம், புள்ளிங்கத்தோட பயப்படும். அப்புறம் பொண்ணு எப்படி? மணிமேகலை என்னடா வெக்கமா? பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போக இருக்காதுல்ல. அப்புறம் ஸ்ரீராமன் என்ன பண்ணாரு? கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளவு கெத்தா இருந்தவங்க அண்ணன் கல்யாணத்துக்கு அப்புறமும் இதே கெத்தோட இருப்பாரு நினைக்கிறீங்க? இது பாருங்க, நான் சமையல் செஞ்சு வீட்டு வேலை எல்லாம் முடிக்கிற வரைக்கும் வெளியில எங்கேயும் போக கூடாது. சமத்த ஒரு மூலையில குத்த வச்சு உட்கார்ந்துருக்கணும். நான் எப்ப கூப்பிடுறேனோ அப்பதான் வரணும். 6 மணி ஆனா சீர்ற பாம்பு மாதிரி இருப்பானே, இப்போ பல்ல புடுங்குற பாம்பு மாதிரி இப்படி உட்கார வச்சிருக்கிய. என்ன மந்திரம் போட்ட? அதுவா, ட்ரீட்மெண்ட். மட்டிக்கினாரு ஒருத்தரு, இவரை காப்பாத்தணும் கத்துரு. அப்போ இப்படி இருந்த நீ இப்போ இப்படி ஆயிட்ட. ரொம்ப மாசு காட்டினவன் இப்போ ஃபியூஸ் போயிட்ட. குடிய கெடுக்கொண்டாத சொன்னாரு தாத்தா, அந்த கருத்தை வேணாண்டா வாங்க. கல்யாணம் ஆயிட்டுனா கடவுளே நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது. சரி, இதை விடு. அவர் அந்த பொண்ணை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணாருன்னு சொல்லவே இல்லை பாத்தியா? அதுவா, அத நாங்க சொல்றதை விட அண்ணனே வந்து சொன்னாதான் கரெக்டா இருக்கும். அண்ணே நீ வாங்கடே ரீஸ்டார்ட். நீ ஆட்ரி, நீ ருக்மணி. பட வச்சான்
மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.